கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். நிச்சயம் இல்லாம ஓடுவது ஆகாயத்தில் அடிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்னா, ஒரு குறிக்கோள் இல்லாமல், ஒரு டார்கெட் இல்லாமல் வாழ்கிறது. வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று ஒரு பழமொழி உண்டு. என்னன்னு கேட்டால், பசிக்கும் போது சாப்பிடணும், சாவு வரும்போது, மரணம் வரும்போது செத்துடணும், அவ்வளோதான். அந்த சாப்பாட்டுக்காக உழைக்கணும், அவ்வளோதான். வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம், அவ்வளோதான். நான் ஒரு சிறு தொழில் அதிபரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், அவங்க ரொம்ப சாதாரண நிலையிலிருந்து ஒரு சிறு தொழில் அதிபராய் உயர் ஒரு நடுத்தர வகுப்பிலிருந்து உயர் நடுத்தர வகுப்புக்கு வந்து விட்டார்கள். அப்போ நான் கேட்டேன், உங்களுடைய எதிர்கால விஷன் என்ன, உங்கள் டார்கெட் என்ன? அவங்க சொன்னாங்க, எந்த டார்கெட்டும் கிடையாது, எந்த விஷனும் கிடையாது. ஏதோ எப்படி வாழ்க்கை போதோ, எங்களை கொண்டு போதோ அப்படி போகிறோம். எங்களுக்குன்னு ஒரு கனவோ, ஒரு தரிசனமோ, ஒரு குறிக்கோளோ, ஒரு இலக்கோ கிடையாது. எப்படி போதோ அப்படி போகிறோம். ஆனால் அவங்க அதுக்கப்புறம் பெருசாக வளரல. கோவிட் வந்தபோது அவர்கள் தொழில் பாதிக்கப்பட்டது. தொழில் செய்கிறதே நிறுத்திட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க. ஒரு குறிக்கோள் நமக்கு வேணும், ஒரு இலக்கு வேணும். எல்லாத்துலேயும் நான் இவ்வளோ படிக்கணும், படிப்புலையும் ஒரு குறிக்கோள் வேணும். ஏதோ படிப்போம், ஏதோ பள்ளிக்கூடம் போவோம், ஏதோ கல்லூரி போவோம், ஏதோ கிடைக்கிறத படிப்போம். ஆமாம், ஃபெயில் ஆனால் என்ன, பாஸ் ஆனால் என்ன என்கிற வாழ்வு அது சரியான வாழ்வு இல்லை. நான் இவ்வளவு படிக்கணும், இவ்வளவு படிக்கணும், குறைஞ்சது ஒரு பட்டதாரி ஆகணும், அல்லது ஒரு டிப்ளமா வாங்கணும், அல்லது ஒரு டாக்டர் பட்டம் வாங்கணும். அதில் ஒரு இலக்கு வேணும். அது நடக்குதா இல்லையா ரெண்டாவது. திருக்குறள் சொல்கிறது, 2 பேர் வேட்டைக்கு போனார்கள், ஒருவன் யானையை குறிவைத்தான், ஒருவன் முயலை குறிவைத்தான். அடிக்கடி நான் சொல்கிற விஷயம். முயலை குறிவைத்தவன் முயலை வீழ்த்தி விட்டான், முயலை வேட்டையாடி விட்டான். யானையை குறிவைத்தவன் குறி தவறி விட்டது, தோல்வியோடு திரும்பி வந்தான். திருக்குறள் சொல்கிறது, யானையை குறிவைத்தவன் தான் சிறந்தவன், அவன் தோற்றாலும் அவன் தான் சிறந்தவன் என அவனுடைய குறி மேலானது. இவன் வென்றாலும் இவன் குறி சாதாரண குறி, ஒரு முயலை தான் குறி வச்சான். அதே போல் நம்ம யானையை தான் குறி வைக்கணும். நம்முடைய குறிக்கோள் நிச்சயமாக தேவை, ஒரு குறிக்கோள் தேவை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு குறிக்கோள் வேணும், ஊழியத்திலும் ஒரு குறிக்கோள் வேணும். நாளைக்கு வந்துடுவார் ஆண்டவர், என்ன பெரிய குறிக்கோள் என்று அல்ல. பணத்தில் நான் சொல்லலை, பணத்தை திரட்டுவதில் குறிக்கோள் சொல்லலை, அல்லது கட்டடம் கட்டுவதில் நான் குறிக்கோளை சொல்லலை, நிலம் வாங்குவதில் குறிக்கோள் சொல்லலை. நம்முடைய வேலையில், நம்முடைய தொழிலில், நம்முடைய படிப்பில், நம்முடைய ஊழியத்தில் நமக்கு ஒரு இலக்கு இருக்கணும், ஒரு தரிசனம் இருக்கணும், ஒரு கனவு இருக்கணும், ஒரு குறிக்கோள் இருக்கணும். பிலிப்பியரில் 3ஆம் அதிகாரம் 12-14 வசனங்கள் நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள், பலர் பயன்படுத்துகிற வசனங்கள். பிலிப்பியர் 3:12, நான் அடர்ந்தாயிற்று அல்லது முற்றும் தெரிந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். 14, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆண்டவர் என்னை எதுக்காக பிடிச்சாரு? எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க, எத்தனையோ பக்தி உள்ளவங்க இருக்காங்க, எத்தனையோ அறிவாளிங்க இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த பிரைட் கென்னடி ஆண்டவர் பிடிச்சாரு? பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கா? அது பொது எல்லாருக்கும் உரியது தான். பரலோகத்துக்கு கொண்டு போவது மட்டும்தான் கர்த்தருடைய நோக்கம்னா, நான் ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே ஆண்டவர் என்னை எடுத்துக்கொண்டிருப்பார். நான் ரட்சிக்கப்பட்டு ஏறக்குறைய 49 வருஷம் என்னை இந்த ஜீவன் கொடுத்து இந்த பூமியில் வச்சிருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகும் எதுக்காக? என்னை கொண்டு சில காரியங்களை செய்யணும். என்னை ரட்சித்ததில் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ அந்த நோக்கத்தை நோக்கி நான் பயணம் செய்ய வேண்டும், ஓட வேண்டும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். எனக்கு ஒரு அழைப்பு இருக்குது. பொதுவான அழைப்புகள் பரிசுத்தம், தேவசித்தம், துதி, இதெல்லாம் பொதுவான அழைப்புகள். ஒரு அழைப்பு இருக்குது. எனக்கு இப்போ வேதத்தை போதிக்கிற ஒரு அழைப்பு இருக்குது. ஒரு தீர்க்கதரிசியின் ஊழியத்தை கொஞ்சம் செய்யக்கூடிய ஒரு அழைப்பு இருக்குது. ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை செய்வதற்கு கொஞ்சம் அழைப்பு இருக்கிறது. ஒரு முழு பகுதி போதகன்
கொஞ்சம் தீர்க்கதரிசியின் ஊழியம், கொஞ்சம் அப்போஸ்தலனின் ஊழியம். இது என்னுடைய அழைப்பு. இப்போ நான் ஒரு இலக்கை நோக்கி போகிறேன். எனக்கு முன்னால் ஒரு இலக்கை வைத்துக் கொள்கிறேன். நான் போதிக்க வேண்டும். அநேகருக்கு மீடியாவின் மூலமாக முயற்சி எடுக்கிறோம். கொஞ்சம் பேர் தான் பார்க்கிறார்கள். யூடியூப்பில், டிவியில் ஓரளவுக்கு பார்க்கிறார்கள். பல வெளியூர்களில் பலர் பார்ப்பதாக சொல்கிறார்கள். யூடியூப்பிலும் எல்லா நாடுகளிலும் பார்க்கிறார்கள். கொஞ்சம் பேராக இருந்தாலும் பல நாடுகளில் பார்க்கிறார்கள், சொல்கிறார்கள். நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பது பலரை போய் சென்றடைய வேண்டும். ஒரு இலக்கை வைக்கிறோம். இத்தனை பேர் பார்க்க வேண்டும். ஆனால் குறைவானவர்கள் தான் பார்க்கிறார்கள். சில வீடியோஸை ஆயிரக்கணக்கானோர் பார்த்திருக்கிறார்கள். குறைவானவர்கள் தான் பார்த்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த இலக்கை நோக்கி போகிறோம். டிவியில் எத்தனை பேர் பார்க்கிறார்கள் என்று கணக்கிட முடியவில்லை. ஆனால் பல்வேறு ஊர்களில் உங்களை பார்த்தோம், உங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டோன்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. இப்போ வேதத்தை போதிக்கணும், ஒரு தீர்க்கதரிசியின் ஊழியத்தை சிலருக்கு செய்யணும், ஒரு அப்போஸ்தலனின் ஊழியத்தை சிலருக்கு செய்யணுன்ற ஒரு இலக்கு. இத்தனை பட்டணங்களில் செய்யணும், இத்தனை நாடுகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், இத்தனை ஊழியக்காரர்கள் வாழ்க்கையில் ஊழியத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு இலக்கு இருக்குது. இத்தனை ஆத்துமாக்களை தொடணும், ஒரு இலக்கு இருக்குது. அது வசனத்தின் மூலம், ஜெபத்தின் மூலம், கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டின் மூலம் கொடுத்த ஒரு இலக்கு. அந்த இலக்கில் கால்வாசியை கூட இன்னும் அடையலை. வயது 61 ஆயிட்டு. ஆனாலும் அந்த இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். அதை தொட்டு விடுவேன் என்ற நான் விசுவாசம் உண்டு. நான் தொட்டு விடுவேனா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அதை நோக்கி நான் ஓடுகிறேன். எனக்கு ஒரு இலக்கு உண்டு, ஒரு குறிக்கோள் உண்டு. நான் முதலிலே ஒரு நிகழ்ச்சியிலே சொன்னது, இச்சை அடக்கத்தோடு போராடணும். இது எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னேன். ஆண்டவருடைய வேலையை அல்லது நம்முடைய ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும், அது எப்படி இச்சை அடக்கத்தோட, ஒழுங்கோட, சுய கட்டுப்பாடோட நாம் வாழ வேண்டும், செயல்பட வேண்டும். அது எப்படி வழிமுறை? இது என்ன செய்ய வேண்டும், என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன சாதிக்கணும், நம்ம வேலையில், தொழிலில், படிப்பில், நம்முடைய ஊழியத்தில் என்ன நம்ம சாதிக்கணும், இது என்ன? இப்போது நாம் பேசி கொண்டிருப்பது வாட். 2 நிகழ்ச்சிகளுக்கு முன்னால் நான் பேசினது ஹவ். இப்போ ஆண்டவர் ஒரு நிச்சயம் இருக்கணும். ஏதோ அப்படியே காற்றுல ஆவியானவர் என்னை நடத்துகிறார், நான் அப்படியே காற்றுல அடித்து கொண்டு போகப்படுகிறது போல் அப்படியே போயிட்டுருக்கிறேன். எனக்கு ஒரு திட்டம் கிடையாது, எனக்கு ஒரு கனவு கிடையாது, தரிசனம் கிடையாது, நோக்கம் கிடையாதுன்னா வேதத்தின்படி அது சரியில்லை. சிலர் இப்படி சொல்கிறாங்க. நான் ஒரு ஊழியக்காரரோடு பேசிகிட்டு இருந்தேன். அவர் ஒரு ஊழிய ஸ்தாபனம் நடத்துகிறாரு, நல்லா செய்கிறார், ஊழியம் நல்லா செய்கிறார், வெற்றிகரமாக செய்கிறார். அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுடைய எதிர்கால தரிசனம் என்ன? அவர் சொன்னார், எங்களுக்கு எந்த தரிசனமும் கிடையாது, அப்படியே ஓடிட்டுருக்குறோம். கர்த்தர் என்ன செய்கிறாரோ என்ன அப்படியே நாங்கள் ஓடிட்டுருக்குறோம். நாளையை பற்றி நாங்கள் திட்டமிடுறதில்ல, நாளையை பற்றி ஒரு குறிக்கோள் வைக்கலை, ஒரு டார்கெட் வைக்கலை என்று சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஊழியக்காரருக்காக நான் ரொம்ப ஜெபிச்சிட்டு இருக்கேன். ஆண்டவரே, அவருக்கு ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு இலக்கை தாரும், ஒரு குறிக்கோளை தாரும், ஒரு தரிசனத்தை தாரும் என்று ஜெபிக்கிறேன். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தோடு, ஒரு குறிக்கோளோடு, ஒரு கனவோடு, ஒரு இலக்கை வைத்து கொண்டு ஓடுவதற்கு, செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென்.